நேத்து இரவு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெர்சன் வந்து தூங்காம இருந்ததுக்கு முக்கியமான காரணம், நீங்க ஏதோ அவங்கள செஞ்சுட்டீங்க. மாயம் பண்ணிட்டீங்க, மயக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க உங்களோட எனர்ஜிய வந்து சென்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க நேத்து ஃபுல்லா. எதனால வேணா நடந்திருக்கலாம். அது எதனால நம்ம இப்ப பார்க்க போறோம் ஆழமா. அதே சமயம் வந்து உங்க விட்டு விலகி இருந்தாலும், அவங்களோட மனசும், அவங்களோட ஆன்மாவும் உங்களயே தான் சுத்திட்டு இருக்கு. அது எங்கேயுமே போகவே இல்ல. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் யுவர் ஹிஸ்டரி டுகெதர் மேப் ஆஃப் த ஃபியூச்சர். உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அழகான ஒரு பந்தம் இருக்கு. இது வந்து கண்டிப்பா இந்த ஜென்மத்து பந்தம் மட்டும் இல்ல. ஏன்னா, அப்படி மட்டும் இருந்திருந்தா, இந்த பெர்சன் வந்து இந்த மாதிரி இவ்ளோ டீப்பா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நெனைக்கிறாங்க. இது வந்து ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வர ஒரு பந்தம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. மெயினா வந்து அவங்களோட எனர்ஜி வந்து உங்களயே சுத்திட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பூர்வ ஜென்ம பந்தம் தான். இது வந்து இந்த லைஃப் டைமில் மட்டும் இருக்கிற பந்தமே கிடையாது. நீங்க நெறைய சைன்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நான் சின்ன க்ளூ தரேன். உங்களுக்கு வந்து இந்த பெர்சன் எக்ஸாக்ட்டா என்ன நெனச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு பர்சனலா ஏன்னா இத நெறைய பேர் பார்க்குறீங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்னால சொல்ல முடியாது. பட் உங்களால அவங்களோட எனர்ஜிய ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பிக் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, ரேண்டமா வந்து ஒரு புக் எடுங்க. அந்த புக்ல ஒரு பேஜ ஓப்பன் பண்ணி அதாவது ஆசிலேட்டே ஆகாதீங்க. குழப்பிக்காதீங்க. ரொம்ப தெளிவா இத நான் ஓப்பன் பண்ற மூலம் அவங்களோட எனர்ஜிய நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற ஒரே ஒரு இன்டென்ஷனோட ஒரு புக்ல ஒரு பேஜ் எடுத்து படிச்சு பாருங்க. இல்லைன்னா உங்களோட ஃபேவரட் புக், லவ் ஸ்டோரி எது வேணா. உங்களுக்கு எதில விடை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த புக்க ஓப்பன் பண்ணி பாருங்க. நிச்சயமா அந்த புக் உங்ககிட்ட இருக்கும். அதில வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்ல. அதில உங்களுக்கான விடை இருக்கும். நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "செயில் டுகெதர் வித் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த டைட்ஸ்." உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த கனெக்ஷனுக்குள்ள எவ்வளோ வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து வாழ்க்கைங்கிற பயணம் வந்து பெரிய சூறாவளிய கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில போட்டாலும் சரி, இல்லைனா சூறாவளி அடிச்சாலும் சரி, கப்பல் வந்து ஷேக் ஆகலாம். ஆனா தடம் புரளாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த காதல் வந்து போன ஜென்மத்து காதல், போன ஜென்மத்து பந்தம். இது வந்து இந்த ஜென்மத்தோட முடிஞ்சு போற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ, அதனால உங்களாலயும் இந்த கனெக்ஷனாலயும் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அதுக்கு மேல போயிட முடியும்னு அவங்க பரிபூர்ணமா நம்புறாங்க. அடுத்தது நீங்க அவங்களோட சொத்துன்னு நினைக்கிறாங்க. பிலாங்கிங். ஃபைண்ட் பிலாங்கிங் அண்ட் லவ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். அவங்க வந்து உங்கள தான் சார்ந்து இருக்காங்க. மேபி வந்து உங்களுக்கு 3டி வேர்ல்ட்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா வந்து 5Dலயும் சரி, அவங்களோட மனசளவுலயும் சரி, அவங்க கம்ப்ளீட்டா உங்கள தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்க எனர்ஜி, உங்களோட காதல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். மேலெழுந்த வாரியா வந்து உங்களுக்கு வேற மாதிரி தெரிஞ்சாலும், நீங்க தான் அவங்களோட என்ன சொல்றது? சுவாசத்தோட கலந்துட்டீங்க. இது வந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். அததான் அவங்க வந்து நேத்து நைட் ஃபுல்லா யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பென், குயின், பாட்டம் டெக்ல எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கு ஒரு யுனிக்கான கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இருக்கு. அது இல்லாம பென் குயினோட லவ் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அதோட ஃபேமிலி, அதோட கமிட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஜீவன். அதனால தான் உங்களோட காதல பிரபஞ்சம் வந்து பென் குயின வச்சு ரெப்ரசென்ட் பண்றாங்க. உங்களுக்குன்னு கண்டிப்பா ஒரு யூனிக் கம்யூனிகேஷன் இருக்கும். கண்ணால பேசிப்பீங்க. இல்லன்னா வந்து அவங்க சொல்ல வர வார்த்தைகள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சைன்ஸ் குடுத்துட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்க சொல்ல வரப்போறாங்க அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிய நீங்க போடும்போது, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க நெனைக்கும்போதே அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்சிரும் அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது. ஸோ இவ்ளோ ஆழமான காதல் வச்சுட்ருக்காங்க. இந்த காதலோட எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துரலாம். அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க, நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த கனெக்ஷன் வந்து எப்படி யூனியன நோக்கி போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட லைட் செட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஏன்னா கரண்ட் இல்ல. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ன எனர்ஜில இருக்கீங்க அப்படின்னா, பெர்சிஸ்டன்ஸ். இந்த காதல அவங்க விடுற மாதிரி இல்ல. அவங்க பயணம் வந்து தொடர்ந்து போய்க்கிட்டே தான் இருக்க போது. நிக்க போறதில்ல. வாரியர் எனர்ஜி. நீங்க என்ன நெனச்சாலும் சரி, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருந்தாலும் சரி, புயலே வீசினாலும் சரி, அவங்க எங்கேயும் போக போறதில்ல. நீங்க தான் அவங்களோட கைடிங் ஸ்டார். அவங்க மனசுல நீங்க தான் இருக்கீங்க. ஸ்டெடி ப்ராக்ரஸ். நான் தான் சொல்றேனே திரும்ப இது வந்து நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி. அவங்க மூவ் பண்றது உங்களுக்கு நிச்சயமா தெரியாது இப்போ. நான் சொல்றது வந்து இல்ல நீங்க சொல்றது வந்து என்னால நம்ப முடியல அப்படிங்கிற ஒரு எனர்ஜில தான் நீங்க இருப்பீங்க. பட் பின்னாடி நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, பிரபஞ்சத்துக்கு தெரியும். இங்க பாருங்க, ஆஸ்பிரேஷன் நீங்க சரி சீரியஸ்லி நீங்க அப்படின்னா இந்த பெர்சனோட கண்ணு முட்டை. அவ்வளோதான். இங்க பாருங்க, உங்க மேல இந்த பெர்சனுக்கு இருக்கிறது அலாதி காதல். அதே மாதிரி அ நீங்க ரொம்ப ப்ரீஷியஸ். அதாவது நீங்க வந்து ஒரு பொக்கிஷம் மாரி இந்த பெர்சனுக்கு. ரொம்ப அழகா இருப்பீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மனசு உங்களுக்கு. ரொம்ப அழகான ஆழமான காதல் இருக்கு. நீங்க ரொம்ப மேஜிக்கல்.
அத வந்து அவங்க கைகள்ல ஏந்திக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு கிடைச்ச வர மாதிரி தான் நினைக்கிறாங்க. அவங்களோட அவங்க எப்படி இந்த தடைகள தாண்டி வராங்க அப்படின்னா, அவங்க மனசுல ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க கைகள்ல நீங்க இருப்பீங்க. அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் அவங்கள வந்து இவ்ளோ பிரச்சனைகளையும் தாண்டி உங்கள நோக்கி வரத்துக்கு வழிவகுத்துட்டே இருக்கு. அதே மாதிரி நீங்க எவ்ளோ சாஃப்ட்டா, ஜென்டிலா இருக்கீங்க. நீங்க ரொம்ப லவ்விங், அன்கண்டிஷனல் லவ் உங்களுக்கு இருந்த போதும், உங்களோட பவுண்டரீஸ் வந்து அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. நீங்க வந்து ட்ராமா போட மாட்டீங்க. அவங்க ட்ராமா போட்டாலும் அது வந்து நடக்காது. இட்ஸ் லைக் உங்களோட பவுண்டரி தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம். அதே மாதிரி நீங்க ரொம்ப ஆழமா யோசிப்பீங்க. எதிர்காலமாகட்டும், சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து அவங்க சொல்லும்போதோ, இல்ல உங்ககிட்ட அட்வைஸ்க்காக திரும்பி பார்க்கும்போதோ பார்த்தீங்க அப்படின்னா, பளிச்சுன்னு சில விஷயங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் நெறைய தடவ அவங்க வந்து, அப்படின்னு வாய திறந்து கேட்டுருக்காங்க. ரொம்ப அதிசயத்து போயிருக்காங்க. ஸோ இந்த எனர்ஜிய வந்து நீங்க கிளைம் பண்றதுக்கு வந்து நீங்க தான் மேஜிக். ஸோ ஐ அம் மேஜிக்கல் அப்படின்னு டைப் பண்ணி அ கிளைம் பண்ணுங்க இந்த எனர்ஜிய ஃபர்ஸ்ட்டு. இல்லைனா மேஜிக்னு கூட டைப் பண்ணுங்க. ஐ அம் மேஜிக்கல் அப்படின்னு நீங்க டைப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. மேஜிக் அப்படின்னு டைப் பண்ணி ஃபெமினின் எனர்ஜி நீங்க இந்த எனர்ஜிய கிளைம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பியூர் மேஜிக் இங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. அதுதான் இந்த பெர்சனுக்கு ஒரு உந்து சக்தி. இல்லைனா அதுதான் இட்ஸ் லைக் எ மேக்னெட்டிக் புல் அவங்கள வந்து உள்ள இழுக்கிறதுக்கு. அதுதான் இழுத்துட்டே இருக்கு. அதனால தான் அவங்களால தூங்க முடியல. ஏன் அப்படின்னா, உங்களோட முகம் நிழலாடுது. நீங்க சொன்ன வார்த்தைகள் அவங்க காதுல திரும்ப திரும்ப ஒலிச்சுட்டே இருக்கு. உங்க எனர்ஜி அவங்கள விட்டு போகவே இல்ல. அ ஏன்னா, அவங்க உங்கள வந்து நெனச்சுட்டே இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து உள்ள இழுக்கப்படுறீங்க. அதுக்கு காரணம் உங்களோட இந்த மேக்னெட்டிக் மேஜிக் லா. அதே மாதிரி நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இட்ஸ் லைக் நீங்க ஏதோ உங்களோட ஹேர் ஸ்டைல், உங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாரி பூனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். இங்க பார்த்தீங்கன்னா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். உங்க காதல் சரியான திசையில தான் போயிட்டுருக்கு. இப்ப தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க காதல் சரியான நம்ம இவ்வளோ நாளா பார்த்துட்டுருந்தோம். போட் திசை திரும்பி போயிருந்துச்சு. ஏன்னா ஒரு புயல் அடிச்சிருந்துச்சு. உங்க வாழ்க்கையில அடிச்சிருக்கலாம். மோஸ்ட்லி மாஸ்குலின் வாழ்க்கையில தான் புயல் வீசியிருக்கு. இப்ப தான் வந்து அவங்க கப்பல வந்து உங்கள நோக்கி திருப்பி போயிட்டுருக்காங்க. சில கப்பல், படகு வாட்டெவர் உங்கள நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ காத்து வந்து உங்களுக்கு ஃபேவரா வீச ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ட்ரஸ்ட் த ப்ராசஸ். டேக் ரெஸ்ட். ஓ! உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் ரொம்ப அழகான ஒரு சைன் குடுக்குறாங்க. 4 ஆஃப் சோர்ட்ஸ். ஃபெமினின் நீங்க வந்து இப்ப எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்ல. டேக் ரெஸ்ட். யூ நீட் ரெஸ்ட். ஏன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப மேஜிக்கலான பீயிங். நீங்க பண்ற வேலைய பண்ணிட்டீங்க. இந்த காதல பொறுத்தவரைக்கும். நேசிக்கிறதாகட்டும், இந்த காதலுக்கு ஃபைட் பண்றதாகட்டும், உங்க பவுண்டரீஸ்லயே ஆகட்டும். ஓ மை காட்! 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். இதுதான் உங்களோட அவுட்கம். இதுதான் உங்க காதலோட ஃப்யூச்சர். எதிர்காலம் இதுதான். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, டெத் எது முடிவுக்கு வருது அப்படின்னா, உங்களோட பிரிவு தான் முடிவுக்கு வருது. நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்ல. இந்த பிரிவு முடிவுக்கு வரதுக்கு காரணம் மெயினா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? உங்களோட பவுண்டரீஸ், உங்களோட பவர், உங்களோட அந்த மேஜிக்கல் லவ், நீங்க வச்சிருந்த அன்கண்டிஷனல் லவ் அவ்வளோதான். நீங்க மாஸ்குலின்னு பார்க்கல, உங்க காதல்னு பார்க்கல. தப்புனா தப்பு அவ்வளோதான். பவுண்டரீஸை நீங்க அழகா மெயின்டெயின் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இந்த காதல உங்க வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வரதுக்கும் பெரிய காரணம். இந்த பெர்சன் ஏதோ சொதப்பியிருக்காங்க பாஸ்ட்ல. நீங்க வாக் அவே பண்ணிட்டீங்க. உட்காந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கல. நீ தப்பு பண்ணிட்ட, நீ சரி பண்ணிட்டு வா அப்படின்னு நீங்க விலகி போயிட்டீங்க. இந்த பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சேர்ந்து ஒரு பெரிய அம் லெகசிய கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது உங்களோட மட்டும் தான் முடியும். உங்களால மட்டும் தான் முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா, உங்களோட கிளாரிட்டி, உங்களோட காதலுக்கு வந்து ஒரு பெரிய வலிமை இருக்கு அப்படின்னு அவங்க பரிபூர்ணமா நம்புறாங்க. உங்களோட சேர்ந்தா மட்டும் தான் வந்து அவங்களுக்கு இந்த காதல் இந்த இந்த 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் ஆகட்டும், கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி ஆகட்டும், அவங்க சாதிக்க நினைக்கிற விஷயங்கள் ஆகட்டும் பாசிபிள். நீங்க இல்லன்னா இந்த காதல் இல்லன்னா அவங்களுக்கு வந்து அந்த உந்து சக்தியே இல்லன்னு நினைக்கிறாங்க. அவங்களால முன்னாடி போ முடியல. எதையும் பெருசா யோசிக்க முடியல. அவங்க வாழ்க்கை இப்படி நின்னு போயிடுது, ஸ்தம்பிச்சு போயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் ஊழலலா தான் எப்பவுமே மனசுக்குள்ள. ஸோ இந்த பெர்சன் ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. மெயினா ஒரு விஷயத்த மறந்துட்டேன். சைன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெர்சன் உங்ககிட்ட திரும்ப இந்த போட் திரும்பி உங்ககிட்ட வர ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, ரெட்டை வால் குருவி பார்ப்பீங்க. கண்டிப்பா. அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்க காதல் வந்து இன்னைக்கே பார்க்கணும்னு அவசியம் இல்ல. டென்ஷனே ஆகாதீங்க. என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வானத்தில பார்க்கும்போது ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் பளிச்சுன்னு உங்கள பார்த்து கண்ணு சிமிட்டும். அப்படி புடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுவுமே உங்களுக்கு ஒரு சைன். பெயின்ஃபுல் மெமரீஸ். இந்த பெர்சன் ஏன் தூங்காம இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இப்போ புரியும்னு நினைக்கிறேன். கேன் வி ஜஸ்ட் டாக் இட் ஓவர்? நீங்க ஏதோ ஒரு விஷயத்தில கோச்சுக்கிட்டு போயிட்டீங்க. இல்லன்னா வந்து பவுண்டரீஸ். உங்க பவுண்டரி தான்ப்பா இவங்கள கூட்டிட்டு வரதுக்கு பெரிய காரணம். தட்ஸ் யாராவது அப்பா, அப்பா போட்டு பேசுவீங்களா? பிகாஸ் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. நான் யாரோ உங்க எனர்ஜிய பிக்கப் பண்றேங்க. ஸோ தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆக்சுவலா.
உங்க பவுண்டரீஸ் தான் வந்து இங்க ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இந்த பெர்சன உங்ககிட்ட கூட்டிட்டு வருது. பெயின்ஃபுல் மெமரீஸ் உங்கள ஞாபகம் உங்கள இங்க பாருங்க இந்த பெர்சனுக்கு எப்படி இருக்குன்னா, நாள் வந்து உங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் ரொம்ப வலி நிறைஞ்ச நினைவுகள் தான் அவங்களுக்கு இருக்கு. நினைவுகள் எல்லாமே உங்களுக்கு வலிய உருவாக்குது. ஏன்னா, நீங்க அவங்க கூட இல்ல. நீங்க ஒரு மேஜிக், நீங்க வந்து கடவுள் குடுத்த வரம். இந்த வரம் அவங்க கூட இல்ல அப்டின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்க ஞாபகம் வரும்போதெல்லாம், நீங்க இல்லங்கிற விஷயம் தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. இட்ஸ் லைக் அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால உங்களுக்கு வர்றது என்ன? வலி, வேதனை. அதனால தான் என்ன கேட்குறாங்க, கேன் வி ஜஸ்ட் டாக் இட் ஓவர்? பேசி முடிச்சுக்கலாமா? எல்லா பிரச்சனையும் பேசி சால்வ் பண்ணிக்கலாமா? ஏன்னா, இனிமே உன்ன விட்டு இருக்கிறதுங்கிறது வந்து என்னால முடியாத ஒரு விஷயம். திரும்ப அந்த விஷயத்த, அந்த பெயின்ஃபுல்லான விஷயத்த நான் பண்ண விரும்பல. ஐ நீட் யூ, ஐ வாண்ட் யூ. எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வேணும். அது உன்னால மட்டும் தான் சாதிக்க முடியும். உன்னோட சேர்ந்தா மட்டும் தான் என்னால சாதிக்க முடியும். ஏன்னா, நீ இல்ல அப்படின்னா, நான் ஜீவனே இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெயின்ஃபுல் மெமரீஸ்ல முக்கியமா உங்களுக்கு ஞாபகம் வருது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போட். மேபி நீங்க எங்கேயாவது ட்ரிப் போயிருக்கீங்க தனியா அப்படின்னா, இது அந்த மெமரீஸ் உங்களுக்கு ஞாபகம் வருது. இல்லன்னா வந்து உங்களுக்கு பௌர்ணமினா பிடிக்கும். ஒரு பௌர்ணமி வெளிச்சத்தில இல்லன்னா வந்து இட்ஸ் லைக் ஒரு டார்க் அ நைட்ல வந்து டார்க் நைட்ல டார்க் ஸ்பேஸ்ல ஒரு ஒளியோட உதவியோட உங்கள ஒரு தடவ அவங்க பார்த்துருக்காங்க. அது வந்து பசுமையா அவங்க மனசுல பதிஞ்சிருச்சு. உங்க முகம், உங்க உருவம், அந்த வெளிச்சத்தில நீங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தீங்க. இட்ஸ் லைக் டார்க்ல பார்த்தீங்க டார்க்கா இருக்கும்போது, ஒரு ஒளி வந்து உங்க மேல பட்டு, அதனால உங்க உருவமோ, உங்க முகமோ அவங்க பார்த்துருக்காங்க. இங்க பாருங்க அதுதான் இங்கேயும். ஃபுல்லா டார்க்னஸ் இருக்கு. பின்னாடி ஒரு ஒளியில மட்டும் தான் அந்த பின்னாடி இருந்து வர ஒளியில தான் நீங்க ஜொலிக்கிறீங்க. சரி உங்களுக்குமே ஒரு ஸ்பெஷல் ஆரா இருக்கு. உங்கள உங்கள பார்த்தாலே உங்களுக்கு பளிச்சுன்னு ஆயிடுது டே. உங்கள பார்க்கலன்னா ரொம்ப போர் அடிக்குது. இட்ஸ் வெரி கிளியர். ஸோ இதுதான் வந்து இப்போ அவங்க லைக் நேத்து நைட்லேருந்து யோசிச்சுட்டு உங்களுக்கு சொல்ல விரும்பி சொல்ல முடியாம வச்சு தவிச்சிட்ருக்க விஷயம் இதுதான். ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க யூடர்ன் போட்டு உங்ககிட்ட வரப்போறாங்க. எக்ஸ்பெக்டட் ட்ரிப் ஸ்பெசிஃபிக்கா அந்த மெசேஜ் வருது. ஸோ எங்கேயோ உங்கள கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த இந்த கப்பல்ல உங்கள ஏத்தி இவ்வளோ நாளா தனியா சுத்திட்டாங்க. இனிமே வந்து தனியா சுத்துறதுக்கு அவங்க தயாரா இல்ல. உங்களோட எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும். பியூட்டிஃபுல்லான பௌர்ணமினா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, பௌர்ணமிய ஒட்டி தான் அவங்க பிளான் பண்றாங்க. இட்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.